ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் சிம்பிளான மெத்தட் உங்களுக்கு ப்ளவுஸ் கட் பண்ண சொல்லி அப்புறம் இங்கே பாருங்கள் நான் 80 சென்டிமீட்டர் எடுத்துருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட்டு சைடு நான் உங்களுக்கு வந்து பேக் சைடு போட்டு மடிக்கிறேன், ரெண்டாக மடிச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள் ரெண்டாக மடித்து இப்படி போட்டுக்குங்க. ரெண்டாக மடித்து இப்படி போட்டுக்குங்க. இந்த பக்கம் மடித்த பக்கம் வந்து நம்ம பக்கம் வரணும், மடிக்காத பக்கம் அந்த பக்கம் போகணும். சரிங்களா? இங்கே பாருங்கள் நான் மடித்து போட்டுட்டேன். மடித்து போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கீழே வந்து நம்ம மடித்து தைப்போம்ல பேக் சைடுக்கு, அதுக்கு வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு வந்து கீழே விட்டுக்கணும். இப்போ இந்த ஸ்கேலுக்குன்னா இந்த ஸ்கேல் அளவுக்கு நான் வந்து கோடு போட்டிருக்கேன். பாருங்கள், கோடு போட்டு அதே மாதிரி வந்து இந்த ப்ளவுஸ் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ப்ளவுஸ் ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்துருக்கோம்ல, அதோட உயரம் வந்து பார்க்கணும். அது வந்து பேக் சைடு தான் பார்க்கணும். ஒரு கொக்கி இருக்குல்ல, அந்த கொக்கி சைடில் பேக் சைடு இங்கே இருக்கும் பாருங்கள். இந்த பாருங்கள், இதை பாருங்கள், இந்த இருக்குல்ல, இதை வச்சு இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சிட்டு ஹைட்டு வந்து இப்படி வச்சுக்கணும். சரிங்களா? ஹைட் நம்ம கோடு போட்டோம்ல, அங்கேருந்து ஹைட் வச்சுட்டு இங்கே பாருங்கள், ஹைட்டு இங்கேருந்து வச்சுக்கோங்க. ஹைட்டு இங்கேருந்து வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு லைன் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு கோடு போட்டுடணும். நெக்ஸ்ட்டு ஒரு கோடு. இது வந்து எதுக்குன்னா நம்ம வந்து மடித்து தப்போம்ல, அதுக்காக ஒரு கோடு. அதே மாதிரி வந்து பேக் சைடு வந்து நம்மளுக்கு நெக்கு வந்து எந்த அளவுக்கு இறக்க வேணும் அப்படின்றது வந்து இந்த பின்னாடி சைடு வந்து இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள். இந்த பின்னாடி சைடு பிடிச்சிட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நெக்கு உங்களுக்கு இருக்குது. இதோட கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா இருந்ததால் வச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து இப்போ அப்படி போட்டோமா, போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அப்படியே இது வந்து நார்மல் ப்ளவுஸ் இல்லை, அதனால் வந்து அப்படியே மடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து லைனிங் ப்ளவுஸ்னால் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொன்று போடணும். இது வந்து இது லைனிங் ப்ளவுஸுன்றதால அப்படியே வச்சு மடிச்சுக்குங்க. பாருங்கள், இப்படி ஸ்கேல் வச்சோன்னா ஸ்கேல் வச்சு அப்படியே இப்படி மடிச்சிருங்க. இப்படி மடிச்சுட்டு கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. இதுக்கு ரெண்டும் சேமாக வரணும். சேமாக வந்துடும். இதை இப்படி வச்சு மடிச்சுக்கோங்க, சுருக்கம் இல்லாமல் இப்படி மடிச்சுட்டு இந்த ஸ்கேலை எடுத்துருங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு நம்ம மடித்ததுக்கு கொஞ்சம் விட்டோம்ல, இங்கே மடித்ததுக்கு கொஞ்சம் விட்டோம்ல, அங்கே வந்து வச்சு ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டிங்களா? கோடு போட்டு நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து இருக்குல்ல, இப்போ நம்ம நெக்கோட கழுத்து கொக்கி பக்கம் தான் வந்து எடுக்கணும். கொக்கி இருக்குல்ல, அந்த பக்கம் கொக்கி இருக்க பக்கம் வந்து இப்படி போட்டுக்குங்க. ப்ளவுஸை வந்து இப்படி போட்டுக்குங்க. இப்படி போட்டு இந்த நெக்கு வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்குது இப்படி பாருங்கள். இப்படி வச்சுப்போம், இப்படிதான் வைக்கணும். இப்படி வச்சுட்டு ரொம்பவும் அகலமாக அப்படி விரிச்சு எடுத்துன்னு போகக்கூடாது. இப்படி தான் எப்பவுமே சுருக்கமாக வைக்கணும். ஏன்னா அது நம்ம இன்னும் பைப்பிங்லாம் வைக்கணும்ல, அதனால் இப்போ இப்படி வருதுங்களா, இப்படியே வரைஞ்சிக்குங்க. அந்த ஷேப் அப்படியே வரைஞ்சிக்குங்க. இந்த ஷேப் அப்படியே வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து நம்ம அந்த பிடிச்சி தைப்போம்ல, அதுக்கு வந்து இந்த வச்சுக்கோங்க. இந்த பட்டன், இந்த கொக்கி இருக்குல்ல, இங்கே வந்து அந்த பட்டி வச்சுருக்காங்க, அதுலேருந்து கொஞ்சம் இறக்கி இந்த லைன் அப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சென்டர் பக்கம் இருக்குல்ல, இந்த சென்டர் லைன், இதை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இதை எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் இறக்கி போடணும். இறக்கி ஒரு லைன் போடணும். பாருங்கள், இந்த பட்டிக்கு கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு லைன் போட்டிருக்கேன்னா, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஷோல்டர் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு இது வச்சுருக்காங்க பாருங்கள். இப்படி வச்சு பாருங்கள். இப்படி வச்சு பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா இப்போ இங்கே ஷோல்டர் இருக்குது, இன்னும் நம்ம கை ஜாயின் பண்ணோம்ல, அதனால் என்ன பண்ணோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடணும். அந்த பாருங்கள், இங்கே இருக்குது, நான் இங்கே விட்டுருக்கேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்குன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆம் ஹோல் வந்து நம்ம கரெக்டான இது தெரியாது இல்லைங்களா. ஆம் ஹோல் வந்து அதுக்கு என்ன பண்ணணும், இந்த கொக்கி பக்கம் எடுத்துக்குங்க. எடுத்துட்டு ஒரு லைனை வந்து இப்படி போட்டுக்குங்க. இது சிம்பிளான மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஏன்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ வந்து இந்த ஆம் ஹோலுக்கு இல்லை, அது வந்து ஜாயிண்ட்டு, இந்த இடத்த வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன். இது பாருங்கள், இந்த கோடு போட்டுக்குன்னா அதேமாரி வந்து இந்த இடத்துந்தும் இந்த இடத்த ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கங்க. நமக்கு தெரியும்ல, அதனால் தெரியுது அழகத்துக்காக, கை வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதுக்காக. இப்போ நான் இங்கேருந்து வச்சு பார்க்குறேன். இங்கேருந்து வச்சு பார்க்குறப்ப எனக்கு என்ன வருது, 5.5 வருது பாருங்கள். இந்த நேருக்கு பாருங்கள் 5.5 வரும், நம்ம வளைவு வரும்ல, அதனால் எனக்கு வந்து இங்கே 5.5 வருது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து நான் 5.5 வச்சுக்கிறேன். ஸ்கேலை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு போடணும் அதேமாரி. சரிங்களா? இங்கே 5.5 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஸ்கேல் வச்சு இப்போ இந்த லைன் போட்டோம்ல, ஸ்கேல் வச்சு அப்படியே ஒரு கோடு வரைஞ்சிக்குங்க. அந்த நான் போட்டேன்ல அது வரைக்கும் ஒரு கோடு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அந்த கோடு. சரிங்களா? கோடு வரைஞ்சிட்டிங்களா? அதுக்கடுத்து இந்த பக்கமும் ஒரு கோடு போட்டுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க கோடு.
போட்டேன்னா இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம கொக்கி இருக்குல்ல, நம்ம மேக்ஸிமம் வந்து எல்லா அளவுமே வந்து இந்த கொக்கி பக்கம் தான் எடுக்கணும். அதுதான் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த கொக்கி இங்கே இருக்கா, இங்கேருந்து இப்படி வச்சு நான் பிடிச்சிக்கிறேன். நெக்கு நான் விட்டேன்ல, இங்கேருந்து இப்படி வச்சு பிடிக்கிறேன். இங்கே வைக்கிறேன் பாருங்கள், இங்கே வைக்கிறேன்னா இங்கே தான் வந்து அந்த அக்கா எனக்கு வந்து அந்த இது ஆம்போல் வந்து பிடிச்சிருக்காங்க. சரிங்களா, இங்கே வச்சிட்டேன், அங்கே ஒரு கூட போட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த வளைவு வந்து இதுக்கு வந்து கர்வ்லாம் இருக்கும், நெக் அது வந்து கர்வ் லைன் சொல்லிட்டு அது நம்மக்கிட்ட இல்லை. அதனால் இங்கேருந்து 1.5 வச்சுருக்கேன். ஒரு கர்வ் வந்து அங்கே வரைக்கும் அந்த கர்வ் போகணும். அப்படி போட்டால் வளைச்சி விட்டணும். 1.5 இங்கேருந்து 1.5 வச்சேன், அப்படியே வச்சு வளைச்சி விட்டுட்டேன். சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த கொக்கி பக்கமே வந்து நம்ம இது வளர்ந்தோம்ல, இந்த இடத்த இப்படி பிடிச்சிட்டு இங்கே இப்படி வச்சுட்டு இந்த பாருங்க இங்கே ஜாயின் பண்ணிக்கங்க, இங்கே வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்படி விட்டுட்டு போட்டாச்சா. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா இது 3த்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த 3 ஒரு இதான் அந்த இது பட்டி வைக்கிற அளவு, இது 3த்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேங்களா, அவ்வளோதான். இது பண்ணியாச்சு. இதோட அளவு இவ்வளோ தான். இதை வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். அதேமாரி இந்த நெக்கும் வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இந்த ஆம்கோலும் கட் பண்ணி எடுத்துடணும். இது வந்து இது வந்து மொத்தமாக கட் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டு பக்கம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தனியாக எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டு பக்கம் மட்டும் கொஞ்சம் உள்ளே குடஞ்சி வெட்டணும். அதுக்காக ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் போட்டுருக்கேன். இது ஃபுல்லாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு மட்டும் இதை வெட்டுங்க. ஓகேங்களா, இப்போ நான் வெட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் வெட்டுறேன் பாருங்கள், எப்படி வெட்டுறேன் பாருங்கள். இதை அப்படியே வெட்டிடுங்களா, வெட்டிட்டு இதை கொஞ்சம் எடுத்து விட்றாங்க. அதேமாரி நெக்கை வந்து நான் எந்த ஷேப்பில் போட்டேனோ அதே ஷேப் என்ன பண்ணுறேன், வெட்டிடுறேன். கொஞ்சம் வளைச்சி விட்ருக்கேன், எனக்கு வெட்ட கொஞ்சம் தூரம் பண்ணுறதுக்காக. பாருங்க, போட்டுனா இதை வந்து மொத்தமாக தான் கட் பண்ணணும். அப்புறமா தான் இந்த ஃப்ரண்ட்டு பக்கத்தில் வந்து குடஞ்சி வெட்டணும். இதை வந்து ஃபுல்லாக தான் கட் பண்ணணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடணும். சரிங்களா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டேன்னா இப்போ இதை வந்து கட் பண்ணிவிடுங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது தனியாக வந்துச்சுங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு அக்கட் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். இங்கே ஒரு அக்கட் போடணும். அதேமாரி இங்கே ஒரு அக்கட் போடணும். அதேமாதிரி இங்கே ஒரு அக்கட் பண்ணணும். போட்டுங்களா. இப்போ என்ன பண்ணணும், இப்போ வந்து இதை வந்து பிரிச்சுக்குங்க. இதை வந்து பிரிச்சுட்டுன்னா இப்போ ஃப்ரண்ட் வந்து தனியாக இருக்கா. இப்போ அந்த ஃப்ரண்ட்டு பக்கம் மட்டும் அந்த குடஞ்சி வெட்டுறதை கொஞ்சம் குடஞ்சி வெட்டிக்குங்க. அவ்வளோதான், குடஞ்சி வெட்டிங்களா. இப்போ பேக் சைடு வந்து நம்ம இன்னும் நெக்கு இன்னும் வெட்டாமல் இருக்கோம்ல, அதுக்கு வந்து இப்போ போட்டுட்டு ஏன்னா நார்மலாக தைக்கிறவங்களுக்கு வந்து நெக் வந்து நார்மலாகவே கரெக்டாக வந்து இது ஷேப் வரும். ஷேப் வராதவங்களுக்கு என்ன பண்ணணும், இதுமாரி ஸ்கேல் வச்சு கோடு போட்டு இங்கேருந்து அப்படியே ஏற்றினான்ட்டு இங்கே வந்து ஒரு வளைவு குத்துறோங்க. அவ்வளோதான். சரிங்களா, இப்போ இந்த ஷேப்பை அப்படியே கட் பண்ணிடணும். பாருங்கள், கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு அக்கட் போட்டுக்கோங்க. ஏன்னா மடித்து தைக்கிறது நம்மளுக்கு தெரியணும். அதனால் பேக் சைடு மடிப்போம்ல, அதுக்கு தெரியணும். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணியாச்சுங்க. பாருங்கள், எப்படி பாருங்கள், ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கை வந்து கட் பண்ணலாம். கையை வந்து மீதி இருக்க துணி இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ணிக்க, இங்கே பாருங்கள் மீதி இருக்குல்ல அந்த கரை பக்கம், இதில் வந்து என்ன பண்ணுறேன், இதை வந்து 4ஆக போட்டுக்கிறேன். நான் எப்பயுமே வந்து இது ஹேண்டுன்றதால 4ஆக போட்டுக்கணும். இப்போ வந்து இது வந்து நார்மல் ப்ளவுஸ் இல்லை, அதனால் வந்து ஓரத்தில் வந்து நம்ம மடித்து தைப்போம்ல, அதுக்காக வந்து நான் வந்து எம்மிங் தான் பண்ண போகிறேன். அதனால் வந்து எனக்கு வந்து 1 இன்ச்சு எனக்கு போதும். இங்கேருந்து 1 இன்ச்சு வைக்கிறேன், இந்த அளவுக்கு நான் வச்சுக்கிறேன். இப்போ அப்படியே ஸ்கேல் வச்சு கோடு போட்டுங்க. கோடு போட்டுங்களா, கோடு போட்டு நெக்ஸ்ட்டு ஹேண்ட் எடுத்துக்கங்க. அளவு ப்ளவுஸ் வச்சுருந்தோம்ல, அதுக்கு வந்து ஹேண்ட் எடுத்துக்கங்க. ஹேண்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணோன்னா, இங்கே பாருங்கள் இந்த ஷேப் வந்து இந்த ஹேண்டை வந்து இப்படி போட்டணும். இப்படி போட்டிங்களா, எனக்கு வந்து இந்த அளவே கொஞ்சம் போதும். எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வேணும். அது வரை இங்கே இருக்குது இந்த அளவே, இதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் தைக்கணும்ல, அதனால் இப்போ இங்கே இருக்குன்னா, இப்போ இங்கே இருக்குது, இது கொஞ்சம் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கணும். இப்போ இந்த ஷேப் போட்டுக்கணுங்களா. இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கு இங்கே போட்டுக்கோங்க.
ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுருங்க. நமக்கு தெரியணும்ல, அதனால் இதை வந்து அப்படியே எடுத்துனுவாங்க, அப்படியே அந்த ஷேப் எடுத்துன்னு வந்து அது கூட ஜாயின் பண்ணிடணும். ஓகேங்களா? இது ஃப்ரண்ட்டுன்றதால இதுங்க கொஞ்சம் குடையணும். குடஞ்சால் தான் உங்களுக்கு வந்து அந்த கடிக்கிறது, அதுக்கப்புறம் லூஸ் ஆகுது, அது மாதிரி இருக்க. இது பாருங்கள், ஷேப் பாருங்கள், இப்படி வெட்டிடணும். சரிங்களா? இப்போ இப்படி திருப்பிட்டு உங்களுக்கு வாட்டை வர மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், அப்படியே இதை வெட்டிடுங்க. ஃபஸ்ட்டு இதை வெட்டுங்க. வெட்டி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அதை குடஞ்சி வரணும். இப்போ இங்கே ஒரு அக்கட் போட்டுக்கங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து குடஞ்சி வெட்டணும். சரிங்களா? இது வந்து ஃப்ரண்ட்டுன்றதெல்லாம் பண்ணணும், குடஞ்சி. ஆனால் எப்பயுமே வந்து அந்த ஷேப்பு போகிறதுக்கு முன்னாடி வந்து இது எல்லாமே 4 ஒன்றா இருக்கணும். சரிங்களா? இங்கே வந்து முடியதால் இங்கே ஒரு அக்கட் போட்டுக்குங்க. நமக்கு தெரியணும்ல, அதுக்காக ஒரு அக்கட்டு. இங்கே வந்து மடித்து தைக்கணுன்றதுக்காக இன்னொரு அக்கட்டு. இதுலேயும் மடித்து தைக்கணுன்றதுக்காக இங்கே ஒரு அக்கட்டு. அவ்வளோதான், கையும் கட் பண்ணியாச்சுங்களா? இப்போ வந்து பட்டி பாகம் வந்து கட் பண்ணணும். பட்டி பாகம் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா துணி வச்சுருக்கேன். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் 4 போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், 4 போட்டுக்கிறேன். 4 போட்டு இப்படி போட்டிருக்கேன். போட்டுட்டு மடித்து தைக்கிறதுக்காக கொஞ்சம் இடம் கொஞ்சம் தேவை. அதனால் நம்ம கீழே மடித்து தைப்போம்ல, அதுக்காக ஒரு அளவுக்கு கோடு போட்டுங்க. போட்டுட்டு அந்த ப்ளவுஸ் இருக்குல்ல, அந்த ப்ளவுஸை எடுத்துகிட்டு, அளவு ப்ளவுஸ் இருக்குல்ல, அதை வந்து பாருங்கள், இங்கே இப்படி இந்த கொக்கி பக்கம் இருக்கா, இதை வந்து நான் இப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேலே, சரிங்களா? இங்கே பாருங்கள், இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேலே, அதை நடுவில் கொஞ்சம் ஒரு ஷேப் வரணுன்றதுக்காக அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் இங்கே இந்த இடத்த கொஞ்சம் தூக்கி இருக்கும். இப்போ 3 கோடு வந்துச்சுன்னா இது அதை ஒரு ஷேப்பு. இப்போ இந்த ஷேப் வரைஞ்சிட்டேன்னா இப்போ வந்து எந்த அளவுக்கு பட்டி வந்து இது பண்ணிக்காங்க நமக்கு தெரியணும்ல, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா கூட விட்டுருங்க. சரிங்களா? நல்லா வந்து 4 கிளாத் வைக்கிறப்ப கொஞ்சம் திக்னஸ் கிடைக்குன்றதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் 4 கிளாத் வைப்பாங்க. சரிங்களா? இப்போ இப்படி வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துறேங்க. இந்த ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி அந்த பட்டியை தனியாக எடுத்துங்க. பாருங்கள், நான் பட்டி தனியாக கட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து 4 பீஸ் கிடச்சிட்டு, ஒரு பக்கம் 2 பீஸ் வச்சுப்பேன் நான். இங்கே ஒரு அக்கட்டு. அதேமாதிரி வந்து இங்கே வந்து 2 பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது ஃப்ரண்ட்டு பக்கம்ன்றதால நமக்கு தெரியும். இது வந்து கொக்கி பக்கம் வர்றது, இது வந்து நார்மல் பக்கம், இன்னொரு பக்கம் ஒன்று வர்றது. நம்மளுக்கு கட் பண்ணலன்னா தெரியாது, அதுக்காக தான் சொல்கிறேன். 2 பக்கமும் எந்த அளவுக்கு மடிக்கணும், எந்த அளவுக்கு நம்ம இது பண்ணணும். இப்போ பட்டியும் கட் பண்ணியாச்சுங்களா? இப்போ மீதி கிளாத் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, கொக்கி பட்டி தைக்கிறதுக்கு வேணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பைப்பிங் வைக்கிறதுக்கு வேணும். இப்போ பைப்பிங் வைக்கிறதுக்கும் நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த கிளாத் நான் இவ்வளோ கிளாத் எனக்கு இருக்குது, இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கா. இப்போ வந்து ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்கேல் வச்சு போட்டு காமிக்கிறேன். இப்போ ஸ்கேல் வச்சு உங்களுக்கு போட்டோன்னா அது வந்து ஈஸியாக புரியும். அதேமாதிரி வந்து நெக்கு பகுதி வந்து அதிகமாக வந்து இதுக்கு எடுத்துக்குங்க, பைப்பிங்க்கு. ஏன்னா அது வளைவு வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து இதுக்கு மட்டும் நான் கட் பண்ணி வச்சுறேன். கொக்கி பட்டிக்கும் ஹை பட்டிக்கும் மட்டும் நான் கிளாத் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுறேன். எனக்கு கொக்கி பட்டிக்கும் ஹை பட்டிக்கும் கிளாத் வேணும், அதனால நான் 2 கிளாத், இங்கே பாருங்கள், 2 கிளாத்தை கொக்கி பட்டிக்கும் ஹை பட்டிக்கும் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வேஸ்ட் ஆகிடும், அதனால் அதுக்கப்புறம் நம்ம மறந்துடுவோம். அதுக்காக இப்படி கட்டணும். இப்போ ஸ்கேல் இப்படி வச்சுருங்க. ஸ்கேலை வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு கோடு. ஏன்னா இது அளவு வச்சு போடுறது வந்து இதுமாரி பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் நான் இப்படி சொல்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு அந்த ஸ்கேல் அளவு போட்டுங்க. ஸ்கேல் அளவு போட்டுங்க. அதேமாரி இந்த நெக்கு பகுதியும் போட்டுக்கோங்க. இப்போ நெக்கு நம்ம கட் பண்ணோம்ல, அந்த கிளாத்லேயும் வந்து போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி வந்து நம்ம வந்து பைப்பிங் வைக்கிறப்போ வந்து கொஞ்சம் கிராஸ் பீஸ் வச்சா மட்டும்தான் கழுத்து வந்து அந்த பைப்பிங் கொடுக்குறப்போ வந்து சுருக்கம் வராது, எதுவுமே வராது. இப்போ நம்ம சுருக்கம் இப்போ அந்த நேர் பீஸ்லாம் நேராக கட் பண்ணி வச்சிட்டோன்னா ஆகுனா சுருக்கம் வந்துடும், அதிகமாக சுருக்கம் வரும், பைப்பிங் வந்து ஒழுங்காக தைக்க முடியாது. சரிங்களா? கோடு போட்டு எல்லாத்தையும் கோடு போட்டுங்க. நான் எல்லாத்தையும் எனக்கு இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் நான் கோடு போட்டு அப்புறம் பத்தெல்லாம் என்ன பண்ணுறதுனால வந்து நான் எல்லாத்தையும் கோடு போட்டு கட் பண்ணி வச்சுப்பேன். எல்லாத்துக்கும் துணி கட் பண்ணிட்டேன், அதனால் எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதாக எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன்.
பாருங்கள், இந்த குட்டி குட்டி கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணுறேங்க. நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு காமிக்கிட்டோமா? எல்லாத்தையும் கட் பண்ணுறேங்க. இதுமாதிரி நான் கூட பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணணும். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டா அவள் தான் கட்டிங் வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் வீடியோ தான். நான் வந்து இதை வந்து யாரும் தைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக தைக்கலாம். இந்த சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.